ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு தூங்கா நகரத்துக்கு பேர் போன மதுரையில் இருக்கிற திருமணநாயக்கர் மஹால் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மதுரைனாலே மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், ஜிகர்தண்டா, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான இடங்களும் நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் நாங்கள் இன்னைக்கு திருமணநாயக்கர் மஹால் போயிருந்தோம். அந்த அரண்மனை பற்றின சில முக்கியமான அண்ட் சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் திருமணநாயக்கர் மஹால் பற்றின பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது கூட இந்த வீடியோக்கு நடுவில் எங்கே வேணால் நான் இம்பார்ட்டண்ட்டான டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த டிப்பை நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த அரண்மனை மதுரை சிட்டியோட சென்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதனால் எப்போ நம்ம மதுரை விசிட் பண்ணாலும் இந்த அரண்மனையை விசிட் பண்ண மறக்காதீங்க. நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. சொல்லப்போனால் இந்த தூங்கா நகரத்துக்குள்ள இந்த அரண்மனை இல்லை, இந்த அரண்மனை சுற்றி தான் தூங்கா நகரம்னு சொல்லப்படுற மதுரையே இருக்குது. இந்த அரண்மனை தமிழ்நாட்டுடைய அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுது. அப்புறம் இந்த அரண்மனை 17ஆம் நூற்றாண்டிலேயே கட்டியிருக்காங்க. அப்போவே இவ்வளவு கலை நுணுக்கங்களோட கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பில்லர்ஸுமே அவ்வளோ பெருசாக இருக்குங்க. நம்ம 3 பேர் சேர்ந்தாதான் கட்டி பிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ வருஷங்கள் கடந்தும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பில்லர்ஸ் எல்லாமே. ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் எந்த விதமான டேமேஜஸுமே இல்லாமல் இன்னும் பாதுகாக்கப்பட்டுருக்கு. இதை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை தான் இதை பாதுகாத்துட்டு வராங்க. அவங்க தான் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நீட்டாக பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்பப்போ பண்ணிட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கூட பல பேர் இதை விசிட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பில்லர்ஸ்லாம் கிறுக்கிடுறாங்க, நிறைய டேமேஜும் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் தான் இந்த பில்லர்ஸ், இந்த அரண்மனை இன்னும் காலத்துக்கும் நினச்சிருக்கும். அதனால் நீங்கள் யாருமே அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாதீங்க. இந்த அரண்மனை மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே கிடையாது. சுற்றி நம்ம தேடி தான் நிறுத்த வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்த பார்க்கிங் முன்னாடியே பார்க் கொடுத்துருக்கிறதுனால குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த அரண்மனை செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டியிருக்காங்க. கூடவே இது கூட பல மூலிகைகளும் முட்டைகளும் கலந்து இதை கட்டியிருக்காங்க. அதனால தான் இது எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. இந்த அரண்மனையில் இருக்கிற பில்லர்ஸ் 82 அடி உயரமும் 19 அடி அகலமும் கொண்டது. இந்த அரண்மனையில் இருக்கிற மொத்த பில்லர்ஸோட எண்ணிக்கை 248. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அரண்மனை 4 மடங்கு பெருசாக இருந்துச்சாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அதில் ஒரு பங்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அரண்மனை கட்டும்பொழுது 2 பார்ட்டாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல தான் நம்மளுடைய திருமணநாயக்கர் ஆட்சி புரிஞ்சாராம். இந்த இடத்துல அவருடைய சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே அந்த காலத்துடைய கலைநயத்தை காமிச்சிருக்காங்க. இந்த இடத்த சுற்றிலையுமே நிறைய ஜன்னல்கள் இருக்குங்க. ஆனால் இந்த ஜன்னல் வழியாக தான் நம்மளுடைய ராணிகள் எல்லாம் உட்காந்து இந்த அரசவையை கவனிப்பாங்களாம். ஆனால் கீழே இருக்கவங்க யாருமே அவங்கள பார்க்க முடியாதான். அந்த மாதிரியான கலைநயத்தோடு தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையில் நம்மளுடைய திருமணநாயக்கர் 37 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க.
இந்த அரண்மனை இத்தாலிய கட்டிடக்கலை வல்லுநர் ஒருவருடைய கைவண்ணத்தினால கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அரண்மனை இந்து, முஸ்லீம், யூரோப்பிய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த மஹாலுடைய மேல் கூரையில் சிவன் மற்றும் விஷ்ணுவுடைய புராண காட்சிகள் எல்லாமே சித்தரிச்சிருக்காங்க. அது எல்லாமே ஓவியத்திலேயே அழகாக வரைஞ்சி அழகான கலர்ஸில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மஹால் கட்டும் பொழுது 2 பகுதியாக கட்டினாங்களாம். ஒன்று சொர்க்க விலாசம், இன்னொன்று ரங்க விலாசம்னு 2 பகுதியாக கட்டியிருக்காங்க. இதில் திருமணி நாயக்கர் வசித்தது சொர்க்க விலாசம்ல, ரங்க விலாசம் அவரோட தம்பி வசிச்சிருக்காரு. இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது சொர்க்க விலாசம் மட்டும்தான். திருமணி நாயக்கருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட தம்பி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய நகரத்தை திருச்சியில் அமைச்சுக்கிட்டாராம். அப்போது இவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஷிஃப்ட் பண்ணதுனால இப்போ ரங்கவிலாசம் முழுமையாக அழிஞ்சிருச்சு. இந்த சொர்க்க விலாசம்ல இப்போ இருக்கிறது தர்பார் மண்டபம், நாடக சாலை, அந்தப்புறம் அப்படிங்கிற இந்த சில பகுதிகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்போ இருக்கிற இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரசவை, அப்புறம் இவருடைய சீட் இருக்கிறது எல்லாமே தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த மண்டபத்தை சுற்றிலையும் இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டதுனால அதிலிருந்து சில பொருட்கள் எல்லாமே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. மியூசியமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்காக எல்லாத்தையும் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இதுதான் முதுமக்கள் தாலி. இது மாதிரி இன்னும் பல சைஸில் பல டிசைன்ஸில் அவங்க வச்சுருக்காங்க. அதோட இந்த மேப்பும் இங்கே காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த அரண்மனை எவ்வளவு இருந்துச்சு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சு, அது போக இதில் என்ன விதமான ரூம்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையுமே இந்த மியூசியத்தில் நமக்காக வச்சுருக்காங்க. இந்த முதுமக்கள் தாலி பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முந்தையது. அதுலேயே நமக்காக டேட்டும் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த அரண்மனை சுற்றிலையுமே நிறைய சின்ன 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 ஜன்னல்கள் இருக்குது. ஒன்றுலையுமே நல்ல காற்று உள்ளே வந்துட்டு போகிறதுக்காக, அதுவும் இல்லாமல் வெளிச்சமும் உள்ளே வந்துட்டு போகிறதுக்காகவும் அவங்க அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் இங்கே நல்ல பெருசாக அமைச்சிருக்கிறதுனால புறாக்கள் நிறையவே இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. இப்போது இந்த அரண்மனையில் எல்லா மேல்புறத்துலேயுமே ஓவியக்கலைகளால் அழகாக சிற்பங்களும் ஓவியத்தையும் வரைஞ்சிருக்காங்க. நல்ல அழகான ஓவியக்கலைகளை நம்ம இந்த அரண்மனை சுற்றியுமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஓவியத்துக்கான பெயிண்டிங்ஸ் எல்லாமே இன்னுமே அழியாமல் அப்படியே நிலைச்சி நிற்கிது. இந்த அரண்மனையில் திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவருடைய தம்பியுடைய ஆட்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது அவங்க இந்த மண்டபத்தை அவங்களுடைய காவலர்கள் தங்குமிடமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொருட்களை சேமித்து வைக்கிற சேமிப்பு கிடங்காகவும் ஆயுத கிடங்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அரண்மனை நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறமா 1970 வரைக்கும் மதுரை ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றமாக இங்கே தான் செயல்பட்டு இருந்துச்சு. இந்த அரண்மனைக்கு நம்ம விசிட் பண்ணோன்னா அங்கேயே அவங்க நிறைய போட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த போட்ஸில் இந்த அரண்மனை பற்றின பல விஷயங்கள் நமக்காக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இது இருக்கிற எல்லா பொருட்களுமே அங்கே வச்சுருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த அரண்மனை சுற்றிலையும் பார்த்திங்கன்னா
நிறைய ஜன்னல்களும் அந்த ஜன்னல்கள்னால வெளிச்சமும் காற்றும் ஈஸியாக உள்ளே வந்துட்டு போகுது. இந்த அரண்மனை மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருந்து 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறதுனால நடந்தே வந்துடலாம். இந்த அரண்மனை மார்னிங் 9 to 5 ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் லைட் ஷோவும் நடத்துகிறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுலேயே இந்த அரண்மனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையுமே நமக்காக டிஸ்பிளேல காமிக்கிறாங்க. இந்த அரண்மனைக்கு போகக்கூடிய டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, அடல்ட்ஸ்க்கு 10 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 5 ருபீஸும் ஃபாரினர்ஸ்க்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த அரண்மனை பற்றின பல விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டோம். நீங்களும் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் குக்கிங் ரெசிபீஸ்க்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய் பாய்.